திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர்ல காலையில பாத்ரூம் போன புள்ளிய 2 பேர் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அவன் பேர் வந்து சத்யநாராயண், அப்புறம் சச்சின். இவனுங்க 2 பேரு ஏற்கனவே அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துக்கிறானுங்க. அது போல 2 பேரு பாத்ரூம் போற புள்ளிய, ஓகேவா, அவங்கள வந்து குருவிக்காரன்னு சொல்லுவோம், ஓகேவா. இங்க சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு வசதியில இருக்காது, டென்ட் போட்டு அங்கங்க தங்கி இருப்பாங்க, அங்கங்க பாத்ரூம் போவாங்க, காலியான இடத்துல. அவங்களுக்கு கரண்ட் வசதியில எதுவுமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளுங்க அவங்களுக்கு, ஓகேவா. அப்படிப்பட்டவங்க வசதி இல்லாத டென்ட் போட்டு இருக்கிறாங்க. அவங்க பாத்ரூம் போகும்போது 2 சின்ன பிள்ளைங்க பாத்ரூம் போகும்போது இந்த 2 பேரு பின்னாடியே போய் அந்த பொண்ணுக்கு டார்ச்சல் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த புள்ள என்ன பண்ணிருக்கு, ஓடி வந்து அவங்க கூட்டத்துக்கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து இவனுங்க 2 பேரும் பிடிச்சி சரியான அடி திம்சம் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இட்டு போய் பிடிச்சி தந்தா இவனுங்க மேல ஏற்கனவே கேஸ் நிறைய இருக்குதான். அப்ப பாத்துக்குங்க, நாடு எங்க போகுது. ஒரு பொம்பளை புள்ள நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல. நான் தெரியாம கேட்கிறேன். அவங்க ஏதோ ஒரு கடிக்கிற வேலையை செஞ்சுக்கின்னு பொழிச்சுன்னு இருக்கிறாங்க. இது போல டார்ச்சல் இருக்குன்னா அப்போ ஒரு நாளும் ஒரு நேரமா அவங்க பயந்துன்னு இருக்கணும். நாடு எங்கதான் போகுதுன்னு தெரியல. ஒத்தர மாத்தி குற்றம் சொல்லி யாருமே வந்து தட்டி கேட்கறது இல்ல. எந்த ஒரு உயர் அதிகாரியா வந்து கேட்கறது இல்ல. பிடிச்சி ரிமாண்டு பண்றாங்க, இவ்வளவுதான். தெரிய வெளியில வந்தா தப்பதான் பண்ண போறான் அவன். வேற என்ன பண்ண போறானுங்க இவனுங்க?